Taste the Daily. அதிமுக ஆட்சியில் 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் கொண்டுவரப்பட்டன எனவும் ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்து அதிமுக அரசு சாதனை படைத்தது எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற போது 67 கலை மற்றும் அறிவியல் கல்வி கொடுத்தோம். 67 இந்த பகுதியிலேயும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வி கொடுத்தோம். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வியில் 1000 ரூபாய் ஆண்டுக்கு, அதே பல்கலைக்கழகத்தில் உறுப்பு கல்லூரியில 9000 ரூபாய். அங்க இருக்கிற மாணவர்கள் சொன்னாங்க, அரசு கல்வி ஆக்குங்க, இந்த கல்வி கட்டணம் குறைவிட்டு. உடனே நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது 41 பல்கலைக்கழகத்தில் உறுப்பு கல்லூரியாக இருந்ததை அரசு கலைக்கல்லூரியாக மாற்றி கொடுத்தார். அது மட்டுமல்ல, பாலக்காடு அங்கே கூட்டூர் சர்க்கரை ஆலையில் இருக்கிற பாலிடெக்னிக் கல்லூரி, அங்க அந்த கல்லூரி படிக்கின்ற மாணவர்கள் 19,500 ரூபாய் கல்வி கட்டணம் கட்டினாங்க. அந்த மாணவர்கள் கோரிக்கை வச்சாங்க, இது அரசு பாலிடெக்னிக் கல்லூரி ஆக்குன. உடனே அரசு பாலிடெக்னிக் கல்லூரி ஆக்கி வருடத்துக்கு 2000 ரூபாய் கல்வி கட்டணம் செலுத்தினா போதும். ஏழை மாணவன் படிக்க வேணும். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் கூட்டூர் சர்க்கரை ஆலையில் பாலிடெக்னிக் கல்லூரி, ஒரு மாணவனுக்கு 19,500 ரூபாய் கல்வி கட்டணம். அந்த மாணவர் கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு, நான் முதலமைச்சர் இருக்கும் போது அரசு பாலிடெக்னிக் கல்லூரியா மாற்றம் செய்தோம். அப்பா ஏழை மாணவர்கள் வெறும் 2000 ரூபாய் கல்வி கட்டணத்துல கல்வி போயிட்டாங்க. அதிமுக ஆட்சியில 21 பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்திருக்கிறோம். அதிமுக ஆட்சியில 7 சட்ட கல்லூரி கொடுத்திருக்கிறோம். அதிமுக ஆட்சியில பொறியியல் கல்லூரி 4, வேளாண்மை கல்லூரி கிட்டத்தட்ட 5, கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி 5 கொடுத்திருக்கிறோம். மருத்துவக் கல்லூரி ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு சாதனை முடிச்சு. ஒரு மருத்துவக் கல்லூரி ஆட்சியில் கொண்டு வர முடிஞ்சுதா? முடியலையே. திறமையில்லாத முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், எந்த திட்டத்தையும் கொண்டு வர முடியல. ஆனா 10 ஆண்டுல அதிமுக ஆட்சியில 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சூறாவளி சுற்றுப்பயண பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக விழுப்புரத்திற்கு வருகை புரிந்த அதிமுக பொதுச் செயலாளருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சூறாவளி சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். இந்த சுற்றுப்பயணத்தின் 3வது நாளாக விழுப்புரத்திற்கு வருகை தந்த பொதுச் செயலாளர் விவசாயிகளுடன் கலந்துரையாடி அவர்களது குறைகளை கேட்டறிந்தார். இதனை அடுத்து சாலையில் நடைபயணம் மேற்கொண்ட பொதுச் செயலாளர் மக்களை சந்தித்து கலந்துரையாடி அவர்களது அன்பு வெள்ளத்தில் ஆழ்ந்தார். அப்போது சாலையின் இரு மருங்கிலும் கடலென திரண்டிருந்த மக்கள் மலர்கள் தூவியும் நாளைய முதல்வரே என ஆரவாரமிட்டும் பொதுச் செயலாளரை வரவேற்றனர்.